நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அன்புடைமை. அன்போடு ஏந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு ஏந்த தொடர்பு. விளக்கம். உயிரும் உடலும் போல அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். சான்றிதழ் வழங்க 3000 ரூபாய் லஞ்சம், வருவாய்த்துறை அதிகாரி கைது. புகார் தெரிவித்த கைதி மீது சக கைதி தாக்குதல், புதுச்சேரி சிறைச்சாலையில் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பெண்மணி ஒருவருக்கு வாரிசு சான்றிதழ் வழங்க 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வருவாய்த்துறை கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக அதிரடியாக கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் துணை மாவட்ட ஆட்சியர் வருவாய் தாலுகா அலுவலகம் இயங்கி வருகிறது. இங்கு குருமாம்பேட் பகுதி வருவாய்த்துறை கிராம நிர்வாக அலுவலராக முருகையன் பணிபுரிந்து வருகிறார். இவரிடம் குருமாம்பேட் பகுதியைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் வாரிசு சான்றிதழ் பெற விண்ணப்பித்திருந்த நிலையில் அவரிடம் முருகையன் வாரிசு சான்றிதழ் ஆவணங்களை கேட்டுள்ளார். அந்த பெண்ணும் அதற்கான ஆவணங்களை கொடுத்துள்ளார். ஆனால் அந்த பெண்ணுக்கு வாரிசு சான்றிதழ் கொடுக்காமல் முருகையன் அலைக்கழித்ததாக வந்ததால் அந்த பெண் இதுகுறித்து தாலுகா அலுவலகத்தில் பணியில் இருந்த முருகையனிடம் கேட்டபொழுது அதற்கு கிராம நிர்வாக அலுவலர் முருகையன் வாரிசு சான்றிதழ் உடனடியாக வழங்க வேண்டும் என்றால் 3000 ரூபாய் லஞ்சமாக கொடுக்க வேண்டும் என பெண்மணியிடம் கேட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெண்மணி வருவாய்த்துறை கிராம நிர்வாக அலுவலர் முருகையன் லஞ்சம் கேட்டது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரகசியமாக வருவாய்த்துறை கிராம நிர்வாக அலுவலர் முருகையனின் நடவடிக்கைகளை ரகசியமாக கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் இன்று கிராம நிர்வாக அலுவலர் முருகையன் லஞ்சம் கேட்ட 3000 ரூபாயை அவரிடம் தருவதாக கூறுமாறு அப்பெண்ணிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து ரசாயன பவுடர் தடவிய 3000 ரூபாயை அந்த பெண்மணியிடம் கொடுத்து கிராம நிர்வாக அதிகாரி முருகையனிடம் கொடுக்குமாறு கூறிய நிலையில் அப்பெண்மணி முருகையனிடம் 3000 ரூபாய் கொடுத்த பொழுது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றனர். புதுச்சேரியில் வாரிசு சான்றிதழ் வழங்க லஞ்சம் கேட்ட கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மத்திய சிறையில் குண்டாஸில் அடைக்கப்பட்டிருந்த ரவுடி செல்போன் பேசிக் கொண்டிருந்ததை சக கைதி ஒருவர் வார்டனிடம் புகார் அளித்ததால் கைதியை ரவுடி சரமாரியாக தாக்கியதில் அவருக்கு காயம் ஏற்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ளது மத்திய சிறை. இங்கு 300க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இதில் பிரபல ரவுடி புளியங்கோட்டை என்கிற ரங்கராஜ் குண்டாஸ் சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டுள்ளார். இவர் நேற்று காலை சிறையில் செல்போன் வைத்துக் கொண்டு யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தார். இதனை கண்ட வழிப்பறி வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள மேற்கு வங்கத்தை சேர்ந்த அமோல் என்கிற கைதி சிறை வார்டனிடம் புகார் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ரங்கராஜன் அறைக்கு வந்த வார்டன் அவர் வைத்திருந்த செல்போனை பறிமுதல் செய்து கண்காணிப்பாளரிடம் புகார் தெரிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த ரங்கராஜ் தன் மீது புகார் கொடுத்த அமோலை தாக்கியுள்ளார். பதிலுக்கு அவரும் ரங்கராஜனை தாக்க இருவரும் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இதனை கண்ட வார்டன்கள் இருவரையும் விலக்கிவிட்டனர். இந்த மோதலில் அமோலுக்கு காயம் ஏற்பட்டதை அடுத்து அவர் சிறையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தொடர்ந்து செல்போன் வைத்திருந்ததால் சக கைதியை தாக்கியது குறித்து சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட 60 வயது பூர்த்தி அடைந்த அங்கன்வாடி மையங்களில் பதிவு செய்த முதியவர்களுக்கு புதுச்சேரி அரசு மூலம் பெட்ஷீட் மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்வு உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் நடைபெற்றது. நிகழ்வில் உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு கலந்து கொண்டு 60 வயது பூர்த்தியடைந்த முதியவர்களுக்கு பெட்ஷீட் மற்றும் காலணிகளை வழங்கினார். மேலும் நிகழ்வில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அந்தந்த அங்கன்வாடி மைய ஆசிரியர்களும் உதவியாளர்களும் மற்றும் நேயம் மக்கள் கழக பிரமுகர்களும் பொதுமக்களும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மருத்துவர் தின விழா, மருத்துவ பயிற்சியாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி கௌரவிப்பு. ஸ்ரீ வி.பி. சுவாமிகள் பாரம்பரிய கேன்சர் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் இந்திய மக்கள் உரிமை நிதி பொது நலச் சங்கம் இணைந்து நடத்திய பாரம்பரிய மற்றும் அறிவியல் சார்ந்த மருத்துவ பயிற்சியாளர்களுக்கான அடையாள அட்டைகள் வழங்கும் விழா மற்றும் மருத்துவர் தின விழா இன்று புதுச்சேரியில் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு நிறுவன இயக்குநர் மருத்துவர் இந்திரா தலைமை தாங்கினார். கலாமணி வி. முத்து முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராக டாக்டர் சி. இருசப்பன் அடிகளார் வரவேற்புரையாற்றினார். பாரம்பரிய மருத்துவ முறைகளின் அவசியம் மற்றும் மருத்துவ சேவையாளர்களின் சமூக பங்களிப்பு குறித்து அவர் எடுத்துரைத்தார். மேலும் இந்திய மருத்துவ மைய ஆராய்ச்சி நிலையத்தின் இயக்குநர் மருத்துவர் கே. மீனாட்சி சுந்தரமூர்த்தி நோக்குரையாற்றினார். காவல்துறை கண்காணிப்பாளர் ராமன் வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் பாரம்பரிய மற்றும் அறிவியல் மருத்துவத்துறையில் பணியாற்றி வரும் மருத்துவர்கள், மருத்துவ பயிற்சியாளர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மருத்துவர் தின விழாவை சிறப்பித்தனர். மருத்துவத்துறையில் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வரும் மருத்துவர்களை கௌரவிக்கும் வகையிலும் பாரம்பரிய மருத்துவ முறைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் நோக்கிலும் நடைபெற்ற இவ்விழா பங்கேற்பாளர்களுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் கடுமையாக அவதியடைந்து வருகின்றனர். சிலர் கோடை வெயிலின் தாக்கத்தை தவிர்க்க நீர்நிலைகளை தேடி அலைகின்றனர். ஆண்டுதோறும் புதுவை மற்றும் அருகில் உள்ள தமிழக பகுதிகளில் பெய்யும் மழை நேரடியாக கடலுக்கு செல்லும் நிலை இருந்து வருகிறது. ஆகையால் புதுச்சேரியில் உள்ள நீர்நிலைகள் அரசு சார்பில் தூர்வாரி மழை காலங்களில் பெய்யும் மழைநீரை சேமிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் வில்லியனூர் தொகுதியில் உள்ள ஏரி, குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை சமூக பொறுப்பு நிதியின் கீழ் தூர்வார ரவிக்குமார் MLA தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதன்படி அவர் மூலம் தனியார் நிறுவனத்தின் பங்களிப்புடன் வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்திற்கு பொக்லைன் உள்ளிட்ட இயந்திரங்கள் அர்ப்பணிக்கப்பட உள்ளது. ஆகையால் வில்லியனூர் தொகுதியில் உள்ள நீர்நிலைகளை தூர்வாரவும் கொம்யூனியன் பஞ்சாயத்துக்கு புதிய இயந்திரங்களை ஒப்படைக்கவும் அனுமதி வேண்டி ரவிக்குமார் MLA கலெக்டர் குலோத்துங்கனை நேரில் சந்தித்து மனு அளித்தார். அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக கலெக்டர் உறுதியளித்தார். இந்த சந்திப்பின் பொழுது சமூக ஆர்வலர்கள், தொண்டு நிறுவனங்களின் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்க புதிய தலைவராக TK குரூப்ஸ் நிர்வாக தலைவர் குமரகுரு இன்று பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியேற்பு விழா இன்று புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்க வளாகத்தில் நடைபெற்றது. பொதுக்குழு கூட்டத்தில் சங்கத்தின் முன்னேற்றம் குறித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்கத்தின் தலைவராக TK குரூப்ஸ் நிர்வாக தலைவர் குமரகுரு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் இன்று பதவியேற்றுக் கொண்டார். மேலும் அவருடன் செயலாளராக பரந்தாமன், பொருளாளராக சொக்கலிங்கம் மற்றும் துணைத் தலைவராக முகமது ஆரிஃப் என்கிற நாசர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட TK குரூப்ஸ் நிர்வாக தலைவர் குமரகுரு உள்ளிட்ட மற்ற நிர்வாகிகளுக்கு புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். பொதுக்குழு கூட்டத்திற்கு வழக்கறிஞர் கோவிந்தராஜ் மற்றும் ஆடிட்டர் ராஜாராமன் முன்னிலை வகித்தனர். முன்னாள் புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்க தலைவர் அன்சாரி தலைமை தாங்கினார். கலைமாமணி பாவலர் திருஞானம் வரவேற்புரை வழங்கினார். விழாவில் புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்க தலைவர் குமரகுரு, சங்கத்தின் அனைத்து முன்னேற்றத்திற்கும் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என அனைவரும் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவதோடு சங்க வளர்ச்சிக்கு உழைக்க காத்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறப்பு திரைப்பட திரையிடல் ரவுண்ட் டேபிள் 167 மற்றும் சத்யா சிறப்பு பள்ளி இணைந்து ஏற்பாடு. GLMF
பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மற்றும் சத்யா சிறப்பு பள்ளி இணைந்து புதுச்சேரி ப்ராவிடன்ஸ் மாலில் உள்ள பிவிஆர் சினிமாக்ஸில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு திரைப்பட திரையிடல் மற்றும் கொண்டாட்ட நிகழ்ச்சியை வியாழக்கிழமை நடத்தின. மாணவர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தும் நோக்கிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 150க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மற்றும் பள்ளி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாணவர்களுக்காக 30 நிமிடங்கள் கொண்ட தலைமை பண்பு மற்றும் ஆளுமை திறமை மேம்பாட்டு அமர்வு நடைபெற்றது. இந்த அமர்வு மாணவர்களுக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையையும் அளித்தது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்காக ஹீ-மேன் அண்ட் தி மாஸ்டர்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் திரைப்படம் சிறப்பாக திரையிடப்பட்டது. மாணவர்கள் திரைப்படத்தை ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கண்டு ரசித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கும் சிற்றுண்டிகள் மற்றும் பானங்கள் வழங்கப்பட்டு உபசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு நிதியுதவி வழங்கிய ரவுண்ட் டேபிள் அமைப்பின் ட்ரஸ்டிகள் திலீப் மற்றும் வெங்கட் ஆகியோருக்கு அமைப்பின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 அமைப்பின் தலைவர் மோதிகுமார், செய்தி தொடர்பாளர் கெவின் மற்றும் பொருளாளர் ஜெயந்த் ஆர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பிரதமர் மோடியின் 12 ஆண்டு கால ஆட்சி சாதனையை முன்னிட்டு முதலியார்பேட்டையில் சிறப்பு வழிபாடு மற்றும் அன்னதானம். பிரதமர் நரேந்திர மோடி 12 ஆண்டுகள் வெற்றிகரமாக ஆட்சி புரிந்ததையும் 4399 நாட்கள் இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்த பெருமையையும் கொண்டாடும் வகையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாஜக மாநில துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாஸ்கர் தலைமையில் ஸ்ரீ வன்னிய பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு மற்றும் பாஜக கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சான்றிதழ் வழங்க 3000 ரூபாய் லஞ்சம், வருவாய்த்துறை அதிகாரி கைது. புகார் தெரிவித்த கைதி மீது சக கைதி தாக்குதல், புதுச்சேரி சிறைச்சாலையில் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.